ஐயோ எப்பா 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 இந்த பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தாதுதான் கொடுத்தாங்க. இந்த வெளியில இருக்கிற இந்த கும்பல் கதறல் சத்தம் இருக்குது பாருங்க, இன்னமும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கிளியராக சொல்லியாச்சு, சாண்ட்ராவுடைய நடிப்பு மேலே நமக்கு எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது. அவங்க நடித்தாங்களோ நடிக்கலையோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பீடைக்கு இந்த ரெட் கார்டு, நான் பீடைன்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பேச்சு பேசலை இந்த பீடியனோட இந்த பிஆர் கும்பல். இவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க, தொக்கா மாட்டிக்கினானுங்க. ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே பார்வதி வந்து தன்னுடைய பிஆர் டீமினுடைய நேமை ரிவீல் பண்ணியிருக்காங்க. டாங்கிலியா ஏதோ ஒரு பேர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போது வெளியிலையும் இவங்களுடைய பிஆர் ஆக்டிவிட்டிக்கான ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. அதை பற்றியும் விஜய் சேதுபதி அவர்களை கொச்சையாக பேசிய திரு ஃபேட்மேன் ரவிச்சந்தர் அவர்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் கிழிக்க வேண்டியிருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி கிளியராக சொல்லியாச்சு, சாண்ட்ரா வந்து நடித்ததுனால பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கல. பார்வதியினுடைய ஆக்டிவிட்டீஸை பொறுக்க முடியாமல் சேனலாக வந்து தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டினியூஸாக 90 நாட்கள் அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சு தான் இப்போ அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்லி அவங்களோட பிஹேவியருக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு. இது சாண்ட்ரா வந்து நடித்தாங்க, சாண்ட்ராவுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு, இல்லை அது வந்துருச்சு, அதுக்காக கொடுக்கல. அவங்க பேசினது, அவங்க தள்ளி விட்டது, அவங்க அதுக்கப்புறமா நடந்துக்கிட்டது, நான் தப்பாக நினச்சி ரெக்ரெட் பண்ணாமல் வருந்தாமல் திமுறா இந்த வாரம் என்னை அனுப்பிச்சா கூட நான் போயிடுவேன். விஜய் சேதுபதி கிட்ட பேசும் பொழுது இந்த ஷோக்கு நான் வந்து தகுதியான நபர் இல்லை, எனக்கு ஏற்ற ஷோ இது இல்லை, அவ்வளவு திமுறா பேசினாங்க. ஷோக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க. மேக்கர்ஸ் மேலேயும் சேனல் மேலேயும் கொஞ்சம் கூட இந்த பொண்ணுக்கு பயம் இல்லை. கமருதீன் அமைதியாக இருக்கான். எல்லாருமே பார்வதி பற்றி மட்டுமே பேசுறீங்களா? நான் என்ன கேட்குறேன், கமருதீன் வந்து ஒரு பொறுக்கி, அவன் பொறுக்கி தான், காமருதீன் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. கமருதீன் வந்து அட்லீஸ்ட் அந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாச்சும் ஒழுங்காக பண்ணான். இவங்க மன்னிப்பு கூட ஒழுங்காக கேட்கல. ஆனால் அந்த மன்னிப்பை அவங்க ஏற்றுக்கலை. சாண்ட்ரா அந்த இடத்துல ஒரு நடிப்பை போட்டாங்க, அது வேற, அது வந்து நானே ஒத்துப்பேன். ஆனால் இதுக்காக இவங்க சரியாயிட மாட்டாங்க. இதுக்காக இவங்க 2 பேரும் நல்லவங்களாயிட மாட்டாங்க. இவங்க 2 பேரும் அயோக்கியர்கள். இவ பொறுக்கி பார்வதி தான், அவன் கமருதீன் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கூவலாம், ஓரளவுக்கு கூவலாம். அதாவது காசு கிடைச்சிட்டா என்ன வேணாலும் கூவலான்னு கூவக்கூடாது. காசு கிடைச்சிட்டா என்ன வேணாலும் கூவலான்னு கூவக்கூடாது. என்ன பண்ணியிருக்காங்க நம்ம? சரி, நான் பிஆர் இல்லையா நீங்கள் சொல்லுவீங்க, அதானே சொல்லுவீங்க. நீங்கள் வந்து பிஆர் கிடையாது, நீங்கள் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸா? அவங்க கேமை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா? என்ன கேம் விளையாண்டாங்க? என்னங்க கேம் விளையாண்டாங்க? பாத்ரூமில் போய் கிஸ் அடிக்கிறது தான் கேமா? ஒரு பையனை கூப்பிட்டு போய் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு பின்னாடி போய் முத்தம் கொடுத்துட்டு அங்கே போய் வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரில, அதுதான் கேமா? ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிறது, கால் மேலே கால் போடுறது, கால் அமுக்கி விடுறது, இந்த பேட் டச்சு குட் டச்சு, இதான் கேமா? கையில் வந்து எழுதி ஐம் ஹார்னின்னு எழுதி காட்டுறதும், அவன் கிஸ்ஸு கேட்டானா இவன் பின்னாடியே ஓடுறதும், இதான் கேமா? மைக்கை கழட்டி வச்சுட்டு ஸ்மோக்கிங் ரூமுக்கு போயிட்டு வர்றதான் கேமா? சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூமில் போயிட்டு முத்தம் கொடுக்கறதான் கேமா? இதான் கேமா? எந்த கேம் பார்வதி ஒழுங்காக விளையாடிருக்கா? எந்த கேமாக இருந்தாலும் அதை ஸ்பாயில் பண்ணுறது தான் பார்வதியினுடைய முதல் வேலையை. இதுதான் கேமரா? பிரியங்கா வந்து சொல்லிட்டாங்களாம், பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த ஷோவை ரன் பண்ணுறது பார்வதி தான். அது எப்படா நெகட்டிவாக ஒருத்தவங்க ஒரு ஷோவை ரன் பண்ணுறாங்க, அது நல்ல கேம்னு எப்படா நீங்கள் பேசுகிறீங்க? இந்த ஃபேட்மேனு வாய் கூசாமல் பேச, அதாவது அந்த ஆள் எப்படின்னா கமலஹாசன் மாதிரி பேச ட்ரை பண்ணுறாப்புல. நான் பார்வதியை சப்போர்ட் பண்ணலை, பார்வதிக்குள்ளே இருக்கக்கூடிய கேமர் மனப்பான்மை, கேம் ஆடக்கூடிய அந்த கேமர் பார்வதி. டே, உங்கள் மேலாம் மரியாதை இருக்குது, தயவு செய்து நம்ம இந்த மனுஷன் சப்போர்ட் பண்ண யாருமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப இஷ்டத்துக்குன்னு வந்து வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காருங்க. சம்பந்தமே இல்லாத வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கண்டஸ்டன்ட் மேலே வன்மத்தை அதாவது ஹோஸ்ட் மேலே வன்மத்தை கொட்டுறீங்களா? ஓகே, ஹோஸ்ட் வந்து ரெட் கார்டு கொடுத்தாரு. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கர்ஸ் வந்து 2 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம், ஒரு நபரை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன வெளியில் ட்ரை பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு ட்விட்டரில் போயிட்டு இவர் போடுற போஸ்ட் எல்லாம் பாருங்கள், அநாகரிகமான போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு ட்விட்டில் அவர் போட்டிருக்காரு, சேம் இந்த மதன் கௌரி வாந்தி எடுத்து வச்சான் பார்த்தீங்களா, நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன், அதே தான் இந்த ஆளும் வாந்தி எடுத்து வச்சிருக்காப்புல. பராசக்தி ஆடியோ லான்ச்சும் இந்த பக்கம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சும் பண்ணுறாங்களாமா. அதனால் அந்த டிஆர்பிக்கு டஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க டிஆர்பிக்காக ஒரு ஸ்டண்ட் பண்ணாங்களாமா.
ஆக்சுவலாக மேக்கர்ஸ்னுடைய பிளான் 2 பேரில் ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுக்கறது தான். விஜய் சேதுபதி அவர்கள் அங்கே நின்று 2 பேர்கிட்டையும் பல முறை வந்து நம்ம சொல்லியாச்சு. 2 பேரும் மாறி மாறி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்கிறது வந்து நியாயம் இல்லாத செயல். அது இன்னொருத்தருக்கு வந்து அநீதி. ஆமாம், பண்ணது 2 பேரும். தண்டனை கொடுத்தா 2 பேருக்கு தான் கொடுக்கணும். கமருதனை மட்டும் நீங்கள் தண்டிச்சிருவீங்க, பார்வதியை விட்டுருவீங்க. இல்லை பார்வதியை நீங்கள் தண்டிச்சிருவீங்க, கமருதனை விட்டுருவீங்கன்னா அது எந்த வகையில் நியாயம்? எந்த வகையில் நியாயம்? கமருதனை காப்பாற்றணும். கமருதனை காப்பாற்றிட்டு பார்வதியை வந்து நம்ம எவிக் பண்ணலாம். ஏன்னா பார்வதி இல்லைன்னா கமருதன் நல்லா தான் விளையாடுவான் அப்படிங்கிறதுனால பார்வதிக்கு தான் ரெட் கார்டு கொடுக்கறது பிளான், சேனலுடைய பிளான். இவர் தான் உள்ளே புகுந்து 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டு சேனல் வந்து இப்போ 2 பேரையும் நம்ம மொத்தமாக அனுப்பிச்சோன்னா டிஆர்பி பெருமளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு இது வந்து ஷாபுத்ரி வந்து சொல்லியிருக்காப்புல. அவருக்கு வந்து ஏதோ சோர்ஸ் மூலமாக கிடைச்சதாமா. நம்ம வந்து அதை தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னா இந்த 1 டே வந்து நீங்கள் வேறு யாராச்சும் ஹோஸ்ட்டாக போட்டு ஷோ நடத்துங்க, என்னால் வந்து இன்றைக்கி போக முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, கடைசியில் அவர் சொன்னதுக்கு சம்மதிச்சு தான் நேற்றுக்கு சாட்டர்டே எபிசோடு வந்து நடந்திருக்கு. இவங்களுக்கு ரெட் கார்டும் கொடுத்துருக்குறாங்க. இவங்க போயிட்டாங்களாமா சின்சா, அதாவது தலை நிமிர்ந்து அசிங்க மேய்க்கிறது எருமை, இதில் என்னடா பெருமை உங்களுக்கு அப்படி தான் கேட்க தோணுது. தலை நிமிர்ந்து போயிட்டாங்களாமா, தலை நிமிர்ந்து போயிட்டாங்களாமா. அந்த அம்மா வெளில போயிட்டு தான் மறுபடியும் பாருங்கள், தான் செய்த தவறுகளை கொஞ்சமாச்சும் நினச்சி பார்ப்பாங்க, வருந்துவாங்க, ரெக்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ஆதரவாக போடுற போஸ்ட் எல்லாத்தையும், அதாவது இவங்க பிஆர் கும்பல் போடுற போஸ்ட் எடிட் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ கூட பார்வதி வந்து இதை நினைத்து வருந்தலை. உங்களுக்கு சம்பளம் இல்லை, உங்களால் விஜய் டிவியில் இதுக்கு மேலே எங்கேயுமே பங்கு பெற முடியாது, வெளியிடத்துலேயும் உங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக மாறி போச்சு, இது எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படலை. ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் செய்தது சரி, உங்கள் மேலே தப்பு இல்லைன்றதை நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் இந்த ஆள் ஃபேட்மேனு விஜய் சேதுபதி அவர்களை சொல்கிறாங்க, அதாவது அரோரா அவர்கள் த ரைஸ் ஆஃப் அரோரா அப்படின்னு சொல்லி அரோராவுக்கு ஸ்பெஷலாகவே ஒரு வீடியோவே போடலாம். அந்த பொண்ணு அப்படி இருந்து 0ல் இருந்து இன்றைக்கி வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி போயிருக்கு. அந்த பொண்ணு டிக்கெட் டு ஃபினாலே வந்து எப்படி வின் பண்ணிச்சு? அவங்க விளையாடி தான் வின் பண்ணாங்க. சுச்சுவேஷனுக்கு ஏற்றப்பில் அவங்க வந்து விளையாடி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து தான் அவங்க டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருக்காங்க. இவர் சொல்கிறாரு ஃபேட்மேனு, விஜய் சேதுபதி அவர் வந்து அரோராவுடைய சப்ஸ்கிரைபரான், எப்படி இன்ஸ்டாகிராமு சப்ஸ்கிரைபரான், இவர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தார். மாதம் மாதம் இவர் தானே காசு கட்டுறாரு. இவர் வந்து அதனால் சொல்லுவார் தன்னை ரொம்ப யோக்கியன் மாதிரியும் தலை சிறந்த ஒரு ரிவ்யூவர் மாதிரியும். இந்தாலே ஒரு ஃப்ராடு, இந்தாலே ஒரு ஃப்ராடு, நிறைய ஊழல் கேஸில் மாட்டியிருக்கிற அக்யூஸ்டு, இப்போ வந்து வெளியில் வந்து பெயில் வாங்கிட்டு இருக்காப்புல. இந்த பேச்சு உங்களுக்கு தேவையா? முதல்ல நேர்மை உங்ககிட்ட இருக்கா? நீங்கள் மற்றவங்களுடைய நேர்மையை விமர்சனம் பண்ணுறீங்களே, உங்ககிட்ட நேர்மை இருக்கா? ஒரு ஹோஸ்ட்டை நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் இதை விஜய் சேதுபதி அவர்களுக்கு நேராக பேச முடியுமா? இந்த வீடியோஸ்லாம் அவர் வந்து ஒரு ஹேராக கூட பார்க்க மாட்டாப்புல, மதிக்க மாட்டார். பார்த்தா கூட இவன் கடகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். கண்ணுக்கு நேராக உங்களால் பார்த்து பேச முடியுமா? இதை போன வருஷம் இருந்தீங்களே சார், ஒரே வாரத்தில் ஏன் சார் வந்தீங்க? நீங்கள் தான் பெரிய, அவர் வந்து ஓஜி கிங் ரிவ்யூவராக, இவருக்கு வந்து பல பேர் முட்டு கொடுக்குறாங்க. ஓஜி கிங் ரிவ்யூவராக. போன வருஷம் உங்கள் பருப்பு வேகவே இல்லையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே? அங்கே அந்த சூழலுக்கு ஏற்ப ஒரு மனிதன் எப்படி தன்னை அடாப்ட் பண்ணி வாழ்கிறான், எப்படி மக்கள் மத்தியில் அவன் நல்லவனாக இருக்கான்றதை பொறுத்து தான் இந்த ஷோ. கண்ட இடத்துல வந்து காமம் பண்ணுறது, கேட்டால் வந்து நாங்கள் லவ்வும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, மோர் தென் அ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. இதை பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து கேமரு பூமரு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் விஜய் சேதுபதி அவர்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவர் வந்து அரோராவுடைய சப்ஸ்கிரைபரு, அதனால் அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணி டிடிஎஃப் வந்து வாங்கி கொடுத்துட்டாராமா. உங்களோட மனைவி கூட தான் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில், எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் அவங்களும் போட்டுட்டு தான் இருக்காங்க. மாதம் மாதம் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காப்புல. அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் யார்? நீங்களாக கூட இருக்கலாம். அவங்களும் மாதம் 180 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். சார், நம்ம சைடு ஃபுல்லாக அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை போய் சொல்லிடுறது. அந்த பொண்ணு நல்ல பேர் வந்துருச்சுங்க. இப்போ பலூனக்கான்ற பேர் மாறி அரோரா சின்க்ளேர் அப்படிங்கிற அந்த பேர் வந்து கிடைச்சிருச்சு. இவருடைய ஆளுக்கு வந்து இந்த பார்வதிக்கு வந்து லைஃப் லாங் அழிக்க முடியாத ஒரு பேர் வந்து எடுத்துட்டாங்க.
இப்போ அதில் பொங்குறாப்படி இவர் ஒரு பக்கம் பொங்க, இந்த பார்வதியோட பிஆர் கும்பல்ஸு அவங்க பாருங்க என்னமோ பெரிய இவனுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்களே, எல்லாம் காசுக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கும்பல்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஏற்கனவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க தனக்கு வந்து ஒரு பிஆர் டீம் இருக்குது, அந்த பிஆர் டீம் பேர் வந்து டாங்லியோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, கமருதன் கிட்ட தான் சொன்னாங்க. அதில் இந்த சாண்ட்ரா பார்வதி மேட்ரு நடக்குது இல்லையா, அதாவது சாண்ட்ராவை அவங்க தள்ளி விட்டாங்க இல்லையா, அந்த விஷயம் நடந்த பிறகு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு அவங்க குரூப்பில் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம், இது எப்படி ஒயிட் வாஷ் பண்ணலாம், இது எப்படி நார்மலைஸ் பண்ணலாம், அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்குறாரு எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். எப்படி எக்ஸ்ட்ரா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போடுறேன். ஹாய் டீம், இட் அப்பியர்ஸ் தட் பாரு புஷ்டு சாண்ட்ரா அவுட் சைட் அண்ட் சாண்ட்ரா இஸ் சீரியஸ்லி ஹர்ட். This information seems to have been leaked about 20 hours before the live telecast. ஒரு மெசேஜ், அதுக்கு பிரியான்னு ஒரு ஐடி, அது யாருன்னு தெரில. With this level of toxicity, I really can't support Paru anymore. ஓகேவா? அடுத்து ரூபேஷ்னு ஒரு நண்பர், அவர் தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா நான் சப்போர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், we will need to charge extra to support this. Ask the B12 team and B14 team to actively push our narrative in the live chat, அதாவது அந்த பிபி லைவ் chat போவோம்ல ஸ்ட்ரீமிங்கில், அதில். அண்ட் பிக் பாஸ் ப்ரோமோஸ், திஸ் இஸ் கிளியர்லி டேமேஜ் கண்ட்ரோல் நவ். இப்போ நம்ம செய்ய வேண்டியது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க ஒரு டேமேஜை பண்ணிட்டாங்க, அதை நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து பிஃபோர் தட் பிங், அதோ பாருங்க பேர் வந்துச்சு. Before that, ping Dongley's brother and ask him if an additional 2 lakh is needed for this extra effort. புரியுதா? நாங்கள் இப்படி உழைக்கணும்னா 2 லட்ச ரூபாய் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. This is more of a damage control exercise than normal support. இது நார்மல் சப்போர்ட் கிடையாது ஐயா, இது வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். இறங்கி முட்டு கொடுக்கணும்னா அதுக்கேற்ப நமக்கு ஊதியம் வேணும் இல்லையா, சும்மா பண்ண முடியாதுல்ல. we cannot support this blindly. Even Maya and Azim had at least some valid point that could be defended. இது இவர்களுடைய பேசிக்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ லீக் ஆயிருக்கு. அசிம்க்கும் மாயாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காச்சும் ஏதாச்சும் பாயிண்ட் இருந்துச்சு, இவங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஏன்னா பார்வதி வாயை திறந்து இது நான் முழுக்க சாண்ட்ரா பேசினதால தான் நான் தள்ளி விட்டேன், நான் கேமுக்காக பண்ணலைன்றதை சொல்லிட்டான். இப்போ என்னடானா மாற்றி இப்போ இதுக்கு என்ன ஃபேட்மேன் பதில் சொல்லுவார்? என்ன பதில் சொல்லுவார்? பார்வதி, நான் சொல்லட்டுமா, பார்வதிக்கு ரெட் கார்டு கிடைச்சதுக்கு முதல் ரீசன் இந்த ஃபேட்மேன் தான், இந்த கொழுப்பு மனிதர் தான். ஏன்னா அவங்க அம்மா நியாயமாக போயிட்டு பார்வதி கிட்ட கன்வே பண்ண வேண்டிய விஷயங்களை கன்வே பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா பார்வதிக்கே மேபி சேஞ்ச் ஆகிருக்கலாம். இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு வந்து டாப் 5ல போயிருக்கோம். கேட்கக்கூடாத ஆட்களினுடைய அட்வைஸை கேட்டு இந்த ஆள் உள்ளே புகுந்து அவர் ஒரு லைம் லைட்டில் வரணுன்றதுக்காக அவங்க அம்மா கிட்ட போய் நீங்கள் எதையுமே கேட்காதீங்க, எதையுமே பேசாதீங்க, சும்மா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதுனால அவங்க அம்மா பயந்து போய் ஐயோ நம்ம எதனா கேட்டோன்னா நம்ம பொண்ணுடைய லைஃப்பில் எதனா பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அமைதியாக போய் ஆனால் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ரெட் கார்டு வாங்கி நிற்கிறாங்கன்னா இந்த ஆள் தான் காரணம். போய் இவர் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவரை நம்பி நீங்கள் வேற உங்கள் பிஆர் டீம் எல்லாம் சேர்ந்து அவரு கூட மிங்கலாகி அவர் வந்து உங்களை சூஸ் பண்ணிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி ஜெயிக்கக்கூடாதுன்றது தான் இவருடைய நோக்கம். சாபம் விட்டுக்கிட்டு இருக்காப்புல, ரிவ்யூவில் சாபம் விட்டுக்கிட்டு இருக்காப்புல சாண்ட்ராவுக்கு. மார்க் மை வேர்ட்ஸ், இவர் வந்து 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா. யோ சார், 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களாலேயே உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியல சார், உங்களாலேயே ஒரு ஆணியும் பிடுங்க முடியல சார். 9 வருஷம் நீங்கள் ரிவ்யூ பண்ணி 1 வாரம் உங்களால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல சார். சரியோ தப்போ நீங்கள் பார்வதிக்கு சொல்கிற மாதிரியே சரியோ தப்போ அந்த ஷோவை ரன் பண்ணுறான்னு சொல்கிறீங்கல்ல, சரியோ தப்போ சாண்ட்ரா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க? அதுவும் பார்வதி ஷேர் பண்ணுற ஸ்டோரிஸ் எல்லாம் இவங்களோட கும்பலோட, இந்த பூனக்கா, இந்த கொழுப்பு மனிதர், இவங்களோட ஸ்டோரிஸ் தான். என்ன அடிப்படையில் நீங்கள் கேஜிஎஃப் பிஜிஎம்லாம் போட்டு அது அசிங்கப்பட வேண்டிய விஷயம். அசிங்கப்பட்டு போதும் அந்த பொண்ணு ஒருத்தன் வந்து எட்டி பார்க்கல. வாழ்க்கையில் மனிதர்களாக இருந்தால் நம்ம போகிற காலத்தில் ஒரு 4 பேரை சம்பாதிச்சு வச்சுட்டு போகணும். நீ போகிற
வெளியே போகிற ஒருத்தருக்கும் அங்கே வந்து இறக்கம் வரல, ஒருத்தரும் உன்னை வந்து பார்க்கல. ஆனால் கமருதீன் மேலே அத்தனை பேருக்கும் அந்த கரிசனம் இருந்துச்சு. ஏன்? கமருதீன் இந்த பொண்ணால் அழிஞ்சு போயிட்டான். தன்னால் ஒரு பையனுடைய லைஃபே அழிஞ்சு போச்சேன்ற அந்த கில்ட்டினஸ் கூட பார்வதிக்கு இல்லை. ஏன் கமருதீனுக்காக வெயிட் பண்ணலை பார்வதி? ஏன் போனா? முதல்ல போச்சுங்க, இங்கே லைஃப்பை தொலைச்சது கமருதீன். பார்வதிக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எந்த பிரச்சனையும் கிடையாது. அவளுக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, சேனல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவள் பாட்டு தனியாக யூடியூப்பில் வந்து யாருமே முடக்க முடியாது, போயிடுவா. கமருதீனுக்கு என்னங்க இருக்குது? அவன் தாங்க உண்மையான பாவங்க. அவன் சீரியஸாக அவனை நினச்சா பாவமாக இருக்குது. கூட இருக்கிற நண்பரும் சரியில்லை, கூட இருந்த கேர்ள் ஃப்ரெண்டும் சரியில்லை. இந்த போத்தன் அதாவது கமருதீன் இப்போ வந்து டிசைட் பண்ணணும். கமருதீன் இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா கூட யாரை வச்சுக்கணுன்றத சூஸிங்கில் கானா வினோத் போன்ற ஆட்களை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. போத்தன் போன்ற ஆட்களையோ இல்லை இந்த பார்வதி போன்ற ஆட்களையோ தயவு செய்து உங்கள் கூட வச்சுக்காதீங்க. தவறான அட்வைஸ் கொடுக்குற ஆட்களை தயவு செய்து கூட வச்சுக்காதீங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் எந்த சீசனில் எந்த கண்டஸ்டன்ட் போனாலும் இந்த ஃபேட்மேனெல்லாம் ஒரு ஆளை நம்பி இவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சப்போர்ட் கேட்காதீங்க. அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா நீங்கள் எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது, நீங்கள் எந்த காலத்துலையும் இருக்க முடியாது. ஸோ இது வந்து பியோர் வெஞ்சன்ஸில் வெளியில் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பியோர் மணி. இவங்க மற்ற பிஆரை பற்றிலாம் பேசுகிறானுங்க. மற்ற பிஆர் அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க. இப்போ யாரா நெகட்டிவ் பிஆர் பண்ணுறது? பார்வதி போயிட்டா, மூடிக்கிட்டு உங்கவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே. மற்ற கண்டஸ்டண்ட்டை எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? அப்போ இதுக்கு பேர் என்ன பாசிட்டிவ் பிஆரா? நான் கூலிக்கு மாரடிக்கிற உங்களுக்கே இவ்வளோ இருக்குதுன்னா அவங்க கேமை பார்த்து அவங்க செயலை பார்த்து அவங்களோட குணங்களை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆர்கானிக்காக ஃபேன்ஸை சேர்றாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்டா, எவ்வளோ இருக்கும். போய் புள்ள குட்டியை படிக்க வைங்கடா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் யார் இந்த வீட்டுக்குள்ளே என்ன வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.